ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 53வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று. எந்த சூழ்நிலை நடுவில், எப்பேற்பட்ட பலவீனத்தின் நடுவில், எப்பேற்பட்ட வியாதியின் நடுவில் நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும், வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும், நம்முடைய பலவீனங்களிலிருந்து, வியாதிகளிலிருந்து நமக்கு சுகம் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். சங்கீதம் 103வது சங்கீதம் அதனுடைய 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இந்த வசனங்களை விசுவாசித்து, இந்த வார்த்தைகளை விசுவாசித்து, அவர் ஒருவர்தான் என் பலவீனங்களில், என் வியாதிகளில் எனக்கு அற்புதம் செய்கிறவர் என்று விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே செய்யா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே செய்யா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தழும்புகளால் சுகமாக்குவே என்றவர் நீதானே செய்யா. தழும்புகளால் சுகமாக்குவே என்றவர் நீதானே செய்யா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.